தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தூத்துக்குடி அருகே இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரிகாபலைன் என்பது நரம்பில் ஏற்படும் வலிக்கு கொடுக்கப்படும் வலி நிவாரண மாத்திரையாகும். வலிப்பு மற்றும் சர்க்கரை நோயால் நரம்பு பாதிக்கப்பட்டவர்களும் அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்கின்றனர். சில சமயங்களில் கோபலமின் எனப்படும் விட்டமின் B12 உடன் சேர்ந்து இந்த மாத்திரை தயாரிக்கப்படுகிறது. ஆனால் பிரிகாபலின் மாத்திரையை எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் சாப்பிட்டால் மயக்கம் மற்றும் தலை சுற்றல் ஏற்படும். அதைத் தொடர்ந்து பயன்படுத்தினால் போதை பழக்கத்திற்கு அடிமையாவது போல அந்த மாத்திரை இல்லாமல் இருக்க முடியாத சூழல் உருவாகும். சில நேரங்களில் உயிருக்கே அபாயம் ஏற்படும் வாய்ப்புள்ளது. இந்நிலையில் இந்த மாத்திரைகள் இலங்கைக்கு கடத்தப்படுவதாக தருவைக்குளம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு வாகனத்தை ஓட்டி வந்த தப்பி ஓடினார். அதனால் பண்டலாக பிரிகாபலின் மாத்திரைகள் இருப்பை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். அவற்றின் மதிப்பு 2.50 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து இந்த மாத்திரை விற்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு பிரிகாபலின் மாத்திரைகளின் விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.